Hey guys, welcome back. எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். OnePlus அவங்களோட ஃபேன்ஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து இந்த நாட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாக வந்து நாடு மார்க்கெட்டில் வந்து புதுசில் வந்து என்னடா இது ஏதோ புது கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்களே, ஃபோன் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். OnePlus சைட்லேருந்து நாடை வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் ஆக்குனாங்க. எப்படி ஆக்குனாங்க அப்படின்னா, நாடை விட ஒரு மொக்கையான ஸ்மார்ட் ஃபோனை வந்து நாட் சிஇயை கொண்டு வந்தாங்க. புதுசாக லான்ச் ஆன சிஇயை கம்பேர் பண்ணும்போது பழைய நாடே வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணி விட்டாங்க. இப்போ OnePlus சைட்லேருந்து அஃபிஷியலாக நாட் சிஇக்கு சக்ஸஸரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து OnePlusோட அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனை வந்து டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மந்த் 17 OnePlusோட நாட் சிஇ 2 5G வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கு பார்க்கும்போது நாட் சிஇ கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெட்டராக கொடுத்துருக்காங்களேன்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சுக்கு முன்னாடி வந்து ஸ்பெக்கு ப்ரைஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்டு ஸ்பெக் கம்ப்ளீட்டாக வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோன்னா Snapdragon 695 பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. யாரை பார்த்தாலுமே வந்து 695ஓட ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிடுறாங்க. நாட் சிஇ 2 கொண்டு வரும்போது கூட 695ஓட கொண்டு வருவாங்களோ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் OnePlus இந்த வாட்டி வந்து டிமென்சிட்டி பக்கம் மூவ் ஆகிட்டாங்க. இந்த நாட் சிஇ 2 வந்து டிமென்சிட்டி 900 ப்ராசரில் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. இந்த டிமென்சிட்டி 900 வந்து ஒரு 6 nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணுது. மீடியாடெக் வந்து G சீரிஸ், A சீரிஸ்லாம் பார்க்கும்போது தெர்மல் இஷ்யூஸ் வந்து அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்து அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணல. பட் இந்த டிமென்சிட்டி பக்கம் வந்ததுக்கப்புறமா அவங்க தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த G சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது டிமென்சிட்டியில் வந்து ஐஎஸ்பி வந்து நல்லா இம்ப்ரூவாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் கேமே வந்து நல்ல ஒரு அப் பண்ணியிருந்தாங்க. மக்களுக்கு வந்து மீடியாடெக் மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த டிமென்சிட்டி ப்ராசர் நல்லாவே சேஞ்ச் பண்ணுச்சு. இந்த 900 சீரிஸ்க்கு என்ன யூனிக்னஸ்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 சப்போர்ட் இருக்குது. மற்றபடி வந்து ஐஎஸ்பியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து இதில் கார்டெக்ஸ் A78 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய நாட் சிஇயில் இருக்கக்கூடிய 750G கம்பேர் பண்ணும்போது டிமென்சிட்டி 900 வந்து ஒரு நல்ல அப்கிரேட்னே சொல்லலாம். ஃபோனோட டிசைனே வந்து OnePlusலேருந்து டீச் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பார்க்குறது வந்து ஒப்போவோட Find X3யோட சின்ன தம்பி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வாட்டி வந்து பிளாஸ்டிக் பேக்கை தான் கொண்டு வராங்க. பழைய சிஇயில் வந்து என்ன ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா, ஃபோன் பயங்கர காம்பேக்ட், லைட் வெயிட்டாக இருந்தது. ஃபோன் யூஸ் பண்ணுறது ஃபோன் மாதிரி இருந்தது. அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோனாக இருந்திருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி சிமிலர் டிஸ்பிளே ஸ்பெக் தான் இருக்குது. ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்குது. டிஸ்பிளே இந்த வாட்டி வந்து காம்பாக்டான சைடில் இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இன்னொரு மேஜர் லீக் என்னன்னு பார்த்தோன்னா, இதில் வந்து Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸ்டில் என்ன தான் வந்து Gorilla Glass அது இதுன்னு யூஸ் பண்ணாலுமே வந்து பட் அது வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குமே தவிர ஒரு ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளே ஃபோன்ஸ் கிடையாது. ஷேட்டர் ப்ரூஃப்லாமே வந்து மார்க்கெட்டில் நம்ம பார்த்து வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மோட்டோவில் நம்ம பார்த்தோன்னா மோட்டோவோட Z4 கொண்டு வந்தாங்க. Z4 எல்லாமே வந்து ட்ரூ ஷேட்டர் ப்ரூஃப் டிஸ்பிளே ஃபோன்ஸு. Z-ஆக இருக்கட்டும், Z2-ஆக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து நம்ம தூக்கி போட்டாலுமே வந்து ஃபோன் உடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் லேயர் எல்லாமே வந்து கொடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பட் அந்த ஃபோனோட இனிஷியல் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மக்களும் வந்து அந்தளவுக்கு ஷேட்டர் ப்ரூஃப் ஃபோன்ஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ அந்த மாதிரி ஷேட்டர் ப்ரூஃப் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. Gorilla Glass அது இதுனாலுமே வந்து ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபோன் பாக்கெட்டில் வச்சிருக்கப்போ அந்த காயின்ஸு கீஸ்லாம் இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து விஸ்டாண்ட் பண்ணும். தூக்கி போட்டாலுமே வந்து Gorilla Glass 6 விக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து உடையறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஏன்னா நம்ம ஹையர் புது ஜென்ரேஷனில் நம்ம பார்த்தோன்னா அந்த ஹார்ட்னஸ் லெவல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஃபோனோட திக்னஸ் வந்து 7.8 mm அண்ட் வெயிட் வந்து 173 grams இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ வெயிட் அண்ட் திக்னஸ் இந்த இடத்துல வந்து OnePlus திரும்பியும் வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. திரும்பியும் ஒரு காம்பேக்ட் லைட் வெயிட் ஃபோனாக தான் வந்து இது இருக்க போகுது. கண்டிப்பாக வந்து மக்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுற இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும் நமக்கு. கேமராஸ் நம்ம பார்த்தோன்னா லீக்டு ஸ்பெக் வந்து 64 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் கேமரா இருக்கதா சொல்கிறாங்க. பட் ஒரு சில ரூமர்ஸ் வந்து அந்த 50 மெகாபிக்சல் கேம் வந்து OnePlus இந்த பக்கம் கொண்டு வர மாதிரி தெரியுது. மேபி நம்ம மார்க்கெட்டில் வந்து 50 MP அப்படின்றது வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ OnePlus வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த ஒன்ஸ் இது அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறமா என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மெகாபிக்சல் கேமரா, இதை பற்றி நான் உங்ககிட்ட டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரண்ட் கேமரா எப்பவும் போல் வந்து அதே 16 மெகாபிக்சல் தான் இருக்கும் போது அந்த கார்னர் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட கொண்டு வராங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா, நாட் சிஇயில் இல்லாதது ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அலர்ட் ஸ்லைடர் வந்து திருப்பி கொண்டு வராங்க. OnePlus ஃபோன்ஸில் அலர்ட் ஸ்லைடர் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப யூனிக்காக இருந்தது. யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. டப்பு நம்ம சைலண்டில் போடலாம், இல்லை வைப்ரேஷனில் மாற்றலாம், இல்லை கம்ப்ளீட்டாக வந்து மியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்து அலர்ட் ஸ்லைடர் இருந்தது. அதை வந்து போன ஜென்ரேஷன் சிஇயில் தூக்கி விட்டது தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அதை வந்து திரும்பி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வராங்க. அது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. மற்றபடி பேட்டரியில் வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதே 4500 mAh
mAh பேட்டரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு மிட் ரேஞ்சில் கொண்டு வரதுனால OnePlus 30W சார்ஜர் கொடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம். பட் இந்த வாட்டி 65W கொடுக்கறதா தெரியுது. பட் ஸ்டில் 30W சார்ஜரை வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் தான். 65W எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையா அப்படின்றத வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தோன்னா ரீசெண்டாக OnePlusோட சொந்த சொத்தான ஆக்சிஜன் OS வந்து விட்டுட்டு கலர் OS பக்கம் திரும்பிட்டாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆக்சிஜன் OSல வரப்போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்துட்டு இருந்து. பட் அது ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலுமே வந்து இன்னொரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட் Android 11ஓட வரப்போகிறதா தெரியுது. அதுக்கு 2 வருஷம் வந்து மேஜர் அப்டேட் கொடுக்கறதா சொல்கிறாங்க. அப்படி நம்ம பார்த்தா கூட 12 and 13 தான் வந்து ஒரு மேக்ஸிமம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்டேட் வரும். பட் இருந்தாலுமே வந்து இன்னும் வந்து ஆக்சிஜன் OSக்கு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சர்ப்ரைஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Amazon எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வராங்க இந்த மாதம் 17ஆம் தேதி. பாக்ஸ் ப்ரைஸஸ் கூட வந்து லீக் ஆகிருக்கு. 6128 வந்து 23,999 சொல்கிறாங்க. அண்ட் 8128 வந்து 24,999. ஸோ ஒரு 24,000 ரூபாய் 25,000 ரூபாய் வந்து பாக்ஸ் ப்ரைஸஸாக இருக்குது. மேபி இது லான்ச் பண்ணும்போது வந்து 21,000-22,000 கொண்டு வரதுக்கு அதிகமான பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் 21,22க்கு கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல காம்படிட்டிவான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸ் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஆஃபரில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து Realme GT மாஸ்டர் எடிஷன் 22,000-23,000 கிடைக்குது. Dimensity 900 778Gன்னு பார்த்தோன்னா 778G வந்து வே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணோம். எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. நான் வந்து A52s யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பயங்கர எஃபிஷியன்ட் ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து நம்ம யூசேஜ்க்கு வந்து அது அந்தளவுக்கு வந்து ஈடு கொடுக்குது ஃபோனு. ஸோ 778G நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங்கான சிப்செட்டாக இருக்குது. ஸோ இந்த 22,000-25,000 எல்லாமே வந்து 778G கண்டிப்பாக வந்து தி பெஸ்ட். அது Realme GT மாஸ்டர் எடிஷனுக்கு வந்து 778G இருக்கிறதுனால ஒரு எட்ஜ் இருக்குது. சப்போஸ் இது 25,000 லான்ச் பண்ணாங்கன்னா M52 இருக்குது. M52லேயும் வந்து 778G யூஸ் பண்ணியிருக்காங்க. IQ Z5 இருக்குது. ஸோ 22-25ல் வந்து நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் Realme 9 Pro Plus வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் தான் இருக்க போகுது. அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஏற்கனவே லான்ச் பண்ண பழைய ஃபோன் இந்த 778G பவர்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதில் OnePlus ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு OnePlusலேருந்து கொடுத்த ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.